திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் 4வது நாளாக செந்தில் பாலாஜி ஆஜராக இருக்கிறார். தாவேக்கா ஆட்சியை கவிழ்க்க சதி செய்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக ஆஜராக இருக்கிறார். செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமாரிடமும் போலீசார் விசாரணையானது நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவனிடம் கேட்கலாம். கதிரவன், முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழக வெற்றி கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினரிடம் பேரம் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் 4வது நாளாக போலீசார் இன்று தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள். 2 மணி நேரத்திற்கு மேலாக தொடர் விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. காலை 10:30 மணி அளவில் கையெழுத்திட ஆஜரான செந்தில் பாலாஜியும் முதல் நாளாக இந்த வழக்கில் கையெழுத்திட ஆஜரான அசோக்குமாரிடமும் விசாரணை நடத்தப்பட்டது. 2 மணி நேர விசாரணைக்கு பின்பு அசோக்குமார் தற்போது வெளியே வந்திருக்கக்கூடிய நிலையில செந்தில் பாலாஜியிடம் தொடர் விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. ஊத்தங்கரை தொகுதி தமிழக வெற்றி கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர் கூடிய இளையராஜாவை சென்னையில் தேர்தல் கருத்து கணிப்பு நிறுவனமும் நடத்தி வரக்கூடிய திருநாவுக்கரசு என்பவர் தொலைபேசி தொடர்பு கொண்டு சட்டப்பேரவையில் சபாநாயகருக்கு எதிராக கொண்டுவரப்படும் தீர்மான வாக்கெடுப்பின் போது தாங்கள் கூறும் வகையில் செயல்பட்டால் ரூபாய் 35 கோடி வழங்கப்படுவதாகவும் பேரம் பேசியதாகவும் அதுக்கு மறுப்பு தெரிவித்த அவருக்கு கொலை மிரட்டல் விடுக்கும் வகையில் அவர் பேசியதாகவும் காவல் ஆணையரை சந்தித்து புகார் ஒன்று அளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் திருவல்லிக்கேணி போலீசார் வழக்கு பதிவு செய்து இதுவரை 14 நபர்களை கைது செய்திருக்கிறார்கள். விசாரணையின் போதுதான் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவர் சகோதரர் கூடிய அசோக்குமார் ஆகியோரின் தூண்டுதலின் பேரில் இந்த சம்பவம் நடைபெற்றதாகவும் கைது செய்யப்பட்ட சிலர் கூறியதை அடுத்து அசோக்குமாரின் பேரு முதல் தகவலுக்கு இடம்பெற்றது. செந்தில் பாலாஜி அசோக்குமார் இருவரையும் தனிப்படைகள் அமைத்து தீவிரமாக தேடி வந்த நிலையில கடந்த 8ஆம் தேதி அவர்கள் முன்ஜாமீன் தாக்கல் செய்த நிலையில் 8ஆம் தேதி அவருக்கு நிபந்தனை முன்ஜாமீனானது வழங்கப்பட்டது. காலை மற்றும் மாலை 2 வேளையிலும் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் கையெழுத்த விட வேண்டும் உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டது. வெள்ளிக்கிழமையினை அதுக்கான உத்தரவாதத்தை செந்தில் பாலாஜி அவர்கள் வழங்கிய நிலையில நேற்று அசோக்குமாரும் நீதிமன்றத்தில் ஆஜராகி அதற்கான உத்தரவாதத்தை வழங்கியிருந்தார். அதனால் அசோக்குமாரும் இன்று முதல் இந்த வழக்கு தொடர்பாகவும் ஏற்கனவே கரூர் வழக்கு தொடர்பாகவும் 2 வழக்குகளையும் இன்று கையெழுத்திட்டார். செந்தில் பாலாஜி 4வது நாளாக இன்று ஆஜராகி கையெழுத்திட்டிருக்கிறார். ஏற்கனவே கைது செய்யப்பட்ட கைப்பற்றப்பட்ட ஆடியோ பதிவுகள், வாட்ஸ்அப் உரையாடல்கள், ஹவாலா பண பரிவர்த்தனை தொடர்பான ஆவணங்கள் உற்றை ஆதாரங்கள் அடிப்படையில் இந்த 2 நபர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இன்று 4வது நாளாக செந்தில் பாலாஜியிடம் திருவல்லிக்கேணி போலீசார் 2 மணி நேரத்துக்கு மேலாக தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள். அசோக்குமாரிடம் 2 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டு வாக்குமூலங்கள் பதிவு செய்த பிறகு தற்போது அவர் வெளியே வந்திருக்கிறார். தொடர்ந்து செந்தில் பாலாஜியும் விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.